பிக் பாஸ் 8 தமிழ் அப்படின்னாலே முத்துக்குமரன் அவர்கள் தான். ஏன்னா மக்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்க பண்ற எல்லா விடயங்களும் மக்களால் ரசிக்கப்படும். அவங்க பண்ற விடயங்கள் ரியலா இருக்கிற பட்சத்துல தான் மக்கள் அவங்கள வின்னரா பார்ப்பாங்க. ஸோ இந்த சீசன் 8ஓட வின்னரா முதல் வீக்கே முத்துக்குமரன் அவர்களை பல மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை, சரிங்களா? சரி, அப்படி இருக்கக்குள்ள நேத்து முத்துக்குமரன் அவர்கள் பண்ண விடயங்கள் பல பேரை கவர்ந்திருக்கு. அதாவது ஒருத்தங்க பண்ணணும் என்றதுக்கு ஆக பண்றத விட்டுட்டு அவங்க அந்த ரியலா பண்ணிக்குள்ள நம்ம அந்த நீரோட்டமா வாழ்க்கையில நம்ம போவேக்குள்ள நம்ம ரியலா வீட்டுக்குள்ள நபர்களோட பேசுற மாதிரி அந்த ரியலா பண்ணைக்குள்ள வர்ற அந்த விடயங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. முத்து பண்ண பல விடயங்களை பல பேர் ஹைலைட் பண்ணி பேசியிருந்தாங்க. அதுல பெரிய பெரிய பத்திரிகை நபர்கள் நம்ம பேசுறது வேற, ஆனா கொமனா இருக்கிற பத்திரிகையை சேர்ந்த நபர்கள், மூத்த ஜேர்னலிஸ்ட், மூத்த பத்திரிகையாளர்கள், அப்படியான நபர்களுடைய முகப்புத்தக போஸ்ட்ல எல்லாம் சில விடயங்கள் ஹைலைட் பண்ணப்பட்டிருந்தது. சில விடயங்கள் திரும்ப ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படி என்பதை சத்தியமா நான் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஈவன் பிரதீப் அண்ணாக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு 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 சைட் அந்த எதிர்ப்பு இருந்துச்சு. அதாவது அவர் அவசரப்பட்டு பேசுறாரு அப்படியான விடயங்களை அந்த ஒரு சில பேர் எதிர்ப்பு தெரிந்தது. ஆனா முத்துவை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த மக்களும் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், சில எதிர்ப்புகள் வருது, அதெல்லாம் ஃபேக் ஐடி, பெய்ட் போட். சௌந்தர்யாவோட ஜாக்லினோட பெய்ட் போட்டும் ஃபேக் ஐடியும் தான். உண்மையான பீப்பிள், உண்மையான குடும்பங்கள், உண்மையான மக்கள் முத்துவை கொண்டாடுறாங்க. இதுதான் உண்மை. அது நேத்து அழகா பார்க்க முடிஞ்சது. அது ஒரு விடயம். அடுத்தது சாட்சனா அவர்களுக்கு இந்த ஜாக்லினும் சௌந்தர்யாவும் சாட்சனாவை ட்ரிகர் பண்ற விதம். நேற்று ஒரு குறும்படம் போட்டாங்க. ஏமா நீங்களே பண்ணுவீங்க, நீங்களே இப்படி சொல்வீங்க, என்னமா நியாயம் இது அப்படின்னு. அடுத்தது மக்கள் செல்வன் அவர்களை பற்றியும் சாட்சனா அவர்களை பற்றியும் இந்த சௌந்தர்யாவோட ஜாக்லினோட பெய்ட் பிஆர் கேவலமா பாவித்த வார்த்தை, அந்த வார்த்தை மக்கள் செல்வனுக்கு டேக் பண்ணப்பட்டிருக்கு. இப்படி அசிங்கமா ஒரு பொண்ணை பத்தியும் ஒரு ஹோஸ்டை பத்தியும் காசுக்கு வேலை செய்யற கூட்டம் பேசுறது, இது என்ன நியாயம் அப்படின்னு. அது என்ன விடயம் அப்படி என்பதையும் பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள் நேத்து 1 hour எபிசோட்லயே ஒரு நபர் பண்ண தரமான செய்கைகளை இப்படி, அதாவது இப்ப நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படத்துல இந்த 2000 இந்த எந்திரன் படம் வர முதல் அதுல ஒரு விடிய முக்கியமான ஹைலைட்டா இருக்கும். அந்த எங்கட அண்ணா மாமாமார் சொல்லுவாங்க, பத்திரிகைகள்ல தலைவர் எத்தனை பஞ்ச் டயலாக் ஒரு படத்துல பேசியிருக்கார். இப்ப சந்திரமுகி படத்துல என்னென்ன பஞ்ச் டயலாக் இருக்கு, சிவாஜி படத்துல என்னென்ன பஞ்ச் டயலாக் இருக்கு அப்படிங்கிற அந்த பஞ்ச் டயலாக்குக்கே அதை ஹைலைட் பண்றது ஒரு பத்திரிகையில போட்டா அதுக்கே ஒரு பக்கத்துல அதை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் அந்த பத்திரிகையை வாங்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு படத்துல அந்த பஞ்ச் டயலாக் மட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்க என்னன்னா ஒரு எபிசோட்லயே ஃபுல்லா முத்து பண்ண விடயங்கள், அதுதான் நேற்று ஃபுல்லா ஹைலைட்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மஞ்சரிக்கு முத்துக்குமரன் பண்ண விடயம், நீங்க மொக் பண்ணதும் தப்பு, அதுதான் அந்த பட்ஜெட் கலெக்டர் அந்த விடயம், அது ஒரு ஹைலைட். ரெண்டாவது விடயம் அருண், நீ உண்மையாவே மொக்தான் பண்ணுற, அவங்க ஒரு கேப்டன், அவங்களுக்கு அந்த மரியாதை கொடுக்கணும், கேப்டனுக்கு கேட்ட அந்த மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அருணுக்கு அவர் கொடுத்த அட்வைஸ். அந்த அருண் வர்சஸ் முத்து கான்வர்சேஷன்லாம் அருணுக்கு தரமான செருப்படி. அருண் நினைச்சே பார்க்கல, யாருக்கிட்ட நீ வாய வர்ற அப்படின்னு மாதிரி முத்து பண்ண சம்பவம். ஒவ்வொரு முறையும் முத்து அவர்கள் பேசக்குள்ள அவரோட விடயத்துல பாயிண்ட் இருக்கும், கண்ணியம் இருக்கும், நேர்மை இருக்கும். அதான் முத்து, சரிங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தீபக் அவர்கள் விடயத்துல கூட ஒரு விடயம் சொன்னாரு. நான் அன்னைக்கு தீபக்கிட்டே நான் சொல்லியிருப்பேன், நீங்க ஹோஸ்ட் முன்னாடி பண்ணின ஆட்டிடியூட் ரொம்ப தப்பு. அதாவது இந்த ஜாக்லின் சௌந்தர்யா அந்த பிஆர் அக்காம அவங்க பண்ணதுக்கு தீபக் இப்படின்னு போட்டு ஆமா நான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார்ல, அது தப்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அங்க நிற்கிறாரு முத்து, எவ்வளவு தூரம் ஆசானுக்கு ஹோஸ்ட் அப்படின்னு ஒரு ஆசான் மாதிரி, சரியா? அப்ப அந்த ஆசானுக்கு அவர் மரியாதை கொடுக்கிறார், ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு அப்படி என்பது அகைன் அண்ட் அகைன் புரியுது. தீபக் அவர்கள் விடயத்தில் அவர் சொன்ன விடயம் அது பெரிய ஹைலைட். அடுத்தது ராணவுக்கு, அருண் குதிக்க சொன்னா நீ குதிச்சிருவியா, உனக்கு கொண்டன்ட்டுக்காக நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த அட்வைஸ் இருக்கு பாருங்க, வேற மாதிரி. அடுத்தது ஜாக்லினுக்கு, அவங்க பண்ண மிஸ்டேக்கு தான் பட்ஜெ எடுக்கிற ஆப்ஷன் வச்சாங்க. போன டைம் அருணுக்கு ஃபர்ஸ்ட் இப்ப லேட்டா வந்திருக்கு அப்படின்னு சொன்னது, ஜாக்லினோட அந்த போலி ராமாக்கு செருப்படி கொடுத்தது அப்படின்னு
ஃபுல்லாவே வந்து முத்து தான் வந்து ஹைலைட். அப்புறம் விஷாலுக்கு அவர் சொல்றது நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி முத்து தான் வந்து நேற்று முத்தா வந்து தெரிஞ்சாரு. ஏன் அப்படின்னா அவர் கொண்டென்ட்டுக்காகவோ இல்ல இந்த ஷோக்காகவோ பண்ணல, அது ரியலா இருந்து வருது. இதுதான் முத்துக்குமரன் என்பது அவருடைய நடத்தைகளையும் அவருடைய பேச்சுக்களையும் அவருடைய செயற்பாடுகளையும் தெரிகின்றபடியால மக்களிடம் ஈஸியா கனெக்ட் ஆகுது. அதனால மக்கள் மட்டுமில்லாம விஐபிகளும் முத்துக்குமரனை கொண்டாடுகின்றார்கள். இதுதான் உண்மை. சரிங்களா? சபாஷ். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா அவர்கள். மக்களே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சாச்சனாக்கு ஓரஸ் பெர்ஃபார்மர் 2 வீக் கொடுப்பாங்க. அப்ப இந்த ஜாக்லின் சௌந்தர்யா வந்து சொல்றது என்னன்னா, கேளுடி கேளு, நீ கேட்டா தானே தர முடியும் அப்படின்னு. அந்த பொண்ணு அக்கா நான் பண்றேன் அக்கா அப்படின்னு சொன்னா, சாச்சனா நீ வந்து எல்லாத்தையும் இப்படி எப்படி போக கூடாது, இப்படி கேட்க கூடாது. என்ன மக்கள் நியாயம், நீங்களே சொல்லுங்க. அடுத்தது சாச்சனா அவர்கள் பண்ண டாஸ்க்ல 90% டாஸ்க் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாக்லின் எத்தனை டாஸ்க் பண்ணியிருக்கு, சௌந்தர்யா எத்தனை டாஸ்க் பண்ணியிருக்கு, அதுல எத்தனை வந்து வின் பண்ணியிருக்கு, கம்ப்ளீட் பண்ணியிருக்கு, மனசாட்சி படி கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விடயம், சாச்சனா அவர்களுடைய வயது இவங்களுடைய வயது. சரியா? அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே சாச்சனாவை நம்ம வந்து பலியாட ஆக்கிடுவோம் என்று வேணுமென்றே பண்றாங்க. முக்கியமான அதுக்கு ஒரு ஹைலைட் வந்து அந்த ஜாம்பிடியம் 6 ஜாம் போர்டில் 4 ஜாம் போர்டில் எடுத்தது ஜாக்லின். அது குறும்படமே இப்ப வெளியில போய்கொண்டிருக்கு. பல லட்ச மக்கள் பார்த்துட்டாங்க, மக்கள் செல்வன் பார்வைக்கும் அது போயிருக்கு. அப்படி இருக்கக்குள்ள எப்படி இந்த சின்ன பிள்ளைய இவங்க வந்து ஒரு பலியாட ஆக்குறாங்க அப்படி என்பது ஃபேமிலி ஆடியன்ஸ் தெரியும். ஒபிஷியல் ஓட்டிங்ல சாச்சனா அவர்கள் 6வது இடம். சரியா? 13 பேர்ல. அப்ப டிவில பாக்குற மக்கள் ஓட் போடுறாங்க, பிஆர் டீம் தான் கதறி கொண்டிருக்கு. சோ டோன்ட் வரி. சரிங்களா? நல்லா கதறிங்கடா. ஓகே, அடுத்தது வந்து இந்த ராணி ராஜா டாஸ்க்ல கூட சௌந்தர்யா வேணுமெனே சாச்சனாவை ட்ரிகர் பண்றதுக்காக அந்த புகழ வேண்டிய இடத்துல ஒரு வன்மத்தை கக்குவாங்க. என்ன சாப்பாட்டுல வேகம், அவங்களோட சிரிப்புல சர்க்கரை அப்படின்ற மாதிரி அவங்கள ட்ரிகர் பண்றதுக்கு பண்ற விடயம். அவங்களோட அந்த டாஸ்கோட மைண்டை கெடுக்கணும், அவங்களோட வேக்க கெடுக்கணும் என்றதுக்காக தான் இந்த சௌந்தர்யா பண்ணுது. சௌந்தர்யா அப்படின்னாலே அந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி இல்ல, சுயமா எதுவும் பண்ண தெரியாது. இப்படி வன்மத்தை கக்குறன்னா முதலாள் வன்மம் மட்டும்தான் அந்த அம்மாவால கக்க முடியும், பொறாம மட்டுமே அந்த அம்மாவால பண்ண முடியும். அவங்க டாஸ்க பண்ண சொன்னா வன்மத்தை எவ்வளவு தூரம் அவங்க கக்குவாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சுது. ஜாக்லின் சௌந்தர்யாவும் பேசிக்கிறாங்க. சௌந்தர்யா கேட்கிறாங்க நான் இதை சொல்லையா அப்படின்னு, ஜாக்லின் சொல்லு அப்படின்னு. இதனாலதான் இந்த 2 கேவலங்களையும் மக்களுக்கு வந்து பிடிக்கல. சரியா? நீ பிஆர் டீமை வச்சா மட்டும் மக்கள்கிட்ட போய் சேராது. உனக்கு முதல்ல நல்ல மனசு இருக்கணும், அது உங்ககிட்ட இல்ல. சாச்சனா அவர்கள் உங்க 2 பேரையும் விட, ஜாக்லின் சௌந்தர்யா விட எவ்வளோ பெட்டர். சரிங்களா? மக்கள் செல்வன் இந்த வீக்கெண்ட் தருவாரு செருப்பட்டி. ரெடியா இருங்க. சரிங்களா? பிஆர் டீம் கதற ரெடியா இருங்க. ஓகே மக்களே, இது வந்து நடக்கிற விடயங்களோட என்னுடைய தொகுப்பு. நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.